குற்றமில்லாத மனிதன், கோவில் இல்லாத இறைவன். அவர் யார் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாம் வணங்கும் மக்கள் திலகம், தமிழன ஒரு தலைவர், இதே தெய்வம் டாக்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. வேற யாருக்கும் அது இணையாகாது. இந்த தாராபுரத்தான் ராமாவரத்துக்காரரோட நடித்த படம். அவருக்கு குண்டடிப்பட்ட போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை மறுபடியும் சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால்தான் கொடுப்பது என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் யமன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர் சத்யா புதல்வர்னு அவரோட நடித்த படங்கள் அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தில் மிகச்சிறந்த அத்தியாயங்கள். யார் வரல சினிமாவிலேருந்து அமிதாப் பச்சன் வந்தார், புரட்சி தலைவர் வந்தார், மக்களோடு இருந்தார், மக்களோடு தொடர்பு இருந்தார். ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது. காமராஜர் பிறந்த நாளில் அவள் 63 கலந்துக்கிட்டு சொல்கிறாரு, என் தலைவர் காமராஜர், அண்ணா என் வழிகாட்டினார் எம்ஜிஆர். அதனால தான் காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக்கினார். இன்னொன்று, தன்னை நம்புகிற ஏழைகளை ஏமாற்றி விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த மனிதனுக்கு இருந்தது. சிவாஜி மேலே ரொம்ப மரியாதை விடாமல் தான், பெரிய நடிகர் தான், ஒரு கட்சி நடத்த முடியலையே. அதனால் எல்லாரும் எம்ஜிஆராக இருக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு தம்பி ராமராவ் வந்தார். ஆனால் வேறுபாடு பார்க்கணும். அவன் சாமியாக நடித்தே அந்த ஊருக்காரன் பூரா ஓட்டு போட்டான். ஆனால் இந்த ஆள் எம்ஜிஆர் மனுஷனாக நடித்து மனுஷத்தை ஓட்டு வாங்கினான். அது மாதிரி சிவாஜி பற்றி ஐயா அம்மா சொல்லிச்சு ஒரு விஷயம். சிவாஜியும் ஏழையாக தான் பிறந்தார், எம்ஜிஆரும் ஏழையாக தான் பிறந்தார். எம்ஜிஆர் நான் ஏழையாக இருந்தேன், பட்டினியாக கிடந்தா நான் ஏழைகளை காப்பாற்றேன்னாரு. சிவாஜி என்ன பண்ணார், நான் ஏழையாக இருக்கும்போது ஒரு வேலையும் சோறு போடல, நான் எதுக்கு போனேன் எல்லா பேருக்குன்னாரு. சோழி முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போட்டு திருநெல்வேலி பாசையில் சொன்னான். எம்ஜிஆருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்குது. அதாவது நாம் தலைவராக தெய்வமாக நினைக்கிறோம் இல்லையா, அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு சராசரி மனிதன் ஒரு மேடையில் ஏறி பேசும்போது அவன் என்ன பேசுகிறான் என்பது ஆரோக்கியமாக நினைத்து ஆரவாரம் செய்து கைத்தட்டுவது எம்ஜிஆரின் ரசிகர்கள். அதாவது வார்த்தையோடு சில தவறுகள் வந்துடலாம், அதை நம்ம பொறுமையாக ஏற்றுக்கணும். ஏன்னா நான் தான் மக்கள் தலைவர் நேரத்தை பார்த்ததில்லை. திருக்குறள் திருக்குறள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருக்குறள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எனக்கு வேறு தெரியாது. நான் ஸ்கூலுக்கு போல, படிக்கல, வெறும் இவருடைய பாடலையும் படத்தையும் பார்த்தே நான் ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறேன். அதாவது இந்த இடத்துல உட்கார்ந்து உங்க மத்தியில் அந்த பாட்டு பாடும்போது தலைவரை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், என் மனசால் சேர்த்து நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த முகத்தை பார்க்கும்போது மாதுளம்பழத்தை வச்சு பார்க்குறேன், ஒர்க் ஆகாது. பப்பாளியை வச்சு பார்க்குறேன், ஒர்க் ஆகாது. மாம்பழத்தை வச்சு பார்க்குறேன், ஒர்க் ஆகாது. ஏன்னா கனிகளை விட, அதாவது சிறப்பான கனி இதய கனின்னா நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய முகம் தான். சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது இந்த ஊரில் இருக்கிறதுனால நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த வண்ணாரப்பேட்டை உள்ள ஒரு ஷூட்டிங் போனேன். பக்கா கிளம்சியான ஏரியா, எங்கே பார்த்தாலும் கூரைகள், மார்க்கெட்டுகள், சின்ன சின்ன சந்து, கானா பாட்டு, போண்டா, பஜ்ஜி, இட்லி. இந்த இடத்துல ஷூட்டிங். அங்கே ஒரு ரிக்ஷா ஸ்டாண்டு, 10 ரிக்ஷா நிற்கிது. ஸ்டாண்டோட பேர் ரிக்ஷாக்காரன் ஸ்டாண்டு. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் போய் கொஞ்ச நேரம் நின்றேன். என் தலைவர் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சொன்னது இப்பவும் ஜனங்க கடைபிடிக்கிறாங்கன்னா அந்த தலைவர் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருக்கான். அந்த ரிக்ஷாவில் ஒரு கட்டுப்பாடு, யாராவது குடிச்சிட்டு வந்தால் அந்த ரிக்ஷாவில் அன்னைக்கு அதோட தொழில் கிடையாது, அனுப்பிடுவாங்க. நான் கேட்டேன், என்ன சார் 3 பேர் தான் நிற்கிறீங்க, 4 பேர் தான் நிற்கிறீங்க, 2 ரிக்ஷா காலியாக இருக்கு. அவங்க 2 பேரும் காலையில் சரக்கு போட்டாங்க, வரமாட்டாங்க. இவங்க வர வேண்டாம்னு சொல்கிறது இல்லை, அவங்களே வரமாட்டார்கள். அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் இந்த டெஸ்டினோட ஒரு ஃபைட்டு பார்த்துருப்பீங்க. இப்படி மண்டையில் முடி வச்சுருப்பார். நான் 2003 லண்டனில் இருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் முடி வச்சு போனான். எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்காரங்களாம் எல்லாம் ஆச்சரியமாக அவனை பார்த்தாங்க. நான் பார்க்கவே இல்லை. என்னையா நாங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்கணும், நீங்கள் பார்க்கவே இல்லை. யோ இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே என் தலைவர் பண்ணிட்டாரியா அப்படின்னு. ஏன்னா நம்ம மக்கள் திலகம் அவர் சிந்திக்கிறது எல்லாமே
நான் சிந்திச்சு 40 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் இது வரணும்னு அப்பவே சொல்லிட்டாரு. ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் சரி, இந்த ட்ரெய்லர் ஃபங்க்ஷனும் சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ ஆளை சொல்லி காசை கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன், எத்தனையோ முறை வந்து கம்பல்சரி ஃபோன் பண்ணியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. மைசாமி முடிஞ்ச ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வா. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உள்ளே நுழையும் போது இத்தனை தலைவரும் என் தலைவனுக்கு சமம்.